hello, vanakkam, vandanam, suswagatham and welcome to Ramco Super Great Siemens Varangam Jaya Super Singer South India. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. இந்த ரவுண்ட் ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்ட். நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப சூப்பராக பாடி ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம எல்லாருமே வந்து இசை மழையில் நனைய வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த சில வாரங்களாக. அந்த வகையில் இந்த எபிசோட்லேயும் பயங்கர சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. Let's welcome SP Shailaja ma'am. Let's welcome Bharatwaj sir. Let's welcome Binni Krishnakumar ma'am. Judges, நம்ம contestants எல்லாருமே வந்து ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து இட்ஸ் டைம் ஃபார் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னும் மைன்யூட் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லி நல்லா கரெக்ட் பண்ணிட்டு வரீங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க நம்ம கண்டஸ்டன்ஸ். அந்த வகையில் இந்த வாரமும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷைலஜா மேம், நீங்கள் ராஜா சாரோட நிறைய சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ராஜா சார் வந்து ரெக்கார்டிங் செஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்களே, நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். வைஷாலி, நான் வந்த பீரியட் வந்து ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் அப்போ இருந்தாங்க. எல்லாருக்கிட்டும் ஒரு பாட்டு பாடினேன். ராஜா சார் வந்து நான் ஃபஸ்ட் சாங் சோலை குயிலே பாடினேன். கான்ட்ராஸ்ட் நெக்ஸ்ட்டு சாங் வந்து நான் ரோசாப்பூ ரவை கைக்காரியில் ஒரு டைலாகோடு சேர்ந்து மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ அந்த பாட்டு பாடினேன். அப்போது அவர் தான் பாட்டு சொல்லி கொடுப்பார். ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஏதாவது எனக்கு இந்த கமக்கம் சரியாக வரலன்னா சொல்லி கொடுக்கறது, பாட்டு அவரே கற்றுக் கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன கரெக்டாக ஒரு சிங்கராக மோல்ட் பண்ணாங்க. எல்லா ஜோனர்லையும் ஒவ்வொரு பாட்டும் கொடுத்து. சம்டைம்ஸ் எனக்கு கோபம் வரும். எப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு 13-14 இயர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். பென்ஹர் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பெரிய ஸ்க்ரீனில் பென்ஹர் பார்க்கணும், அந்த சேரியட் ரேஸ் பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை. அது என்னமோ தெரியாது, நான் எப்போது அந்த படத்துக்கு போனால் பாதி பார்த்துட்டே இருப்பேன், தேடிட்டு. அப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ராஜா சாரோட அசிஸ்டண்ட் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது அவர் தியேட்டருக்கு வந்து இங்கே எஸ்பி சைலஜா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு கூட்டு போயிடுவார் ஸ்கூட்டரில் ரெக்கார்டிங்க்கு. எனக்கு ஒரு கோபமாக வரும், ஐயோ இந்த படம் எப்போவாவது நான் இதுவரையிலும் பார்க்கல. ஸோ ஒவ்வொரு பாட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாட்டு நான் பாடணுன்னா எங்கே இருந்தாலும் அவர் ஆளை அனுப்பிச்சிட்டு கூட்டு வந்து பாட வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஒரு மைக் சென்ஸ் தெரிஞ்சது எனக்கு, மாடுலேஷன் எப்படி, எந்த பாட்டுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் மோல்ட் பண்ணிக்கணும், எல்லாமே அங்கே தான் நான் கற்றுண்டேன். என்ன ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சது. போன எபிசோட்ஸில் பிரபாகர் சார் சொன்ன மாதிரி போட்டி வைப்பாங்க. ஒரு பாட்டு கொடுத்துட்டு, பாலு நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கிறியா ஷைலஜா கற்றுக்கணுமா பார்க்கலாம், ஐ திங்க் ஷைலஜா தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலில் தான் நான் தாசனோட பாடிருக்கேன். நிறைய சுசிலா அம்மாவோட, ஜானகி அம்மாவோட இந்த பாக்கியம் கிடைச்சது வந்து பெரிய விஷயம். ஒரு ட்ரீம் அது இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். நிஜமாக ஒரு சிங்கராக எல்லா சாங்ஸ் பாடக்கூடிய, நாட் ஒரு பெரிய சிங்கர் இல்லை, எல்லாம் பாட்டு அவங்களால முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் முதல்ல. அதுக்கு வந்து அவங்க தான் எனக்கு மோல்ட் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லப்போனால், இந்த சலங்கை ஒலி படத்தில் வந்து லாஸ்ட் சாங் வேதம் சாங் இருக்கு இல்லையா, அது பாடுறச்சு எனக்கு, நான் கிளாசிக்கல் கற்றுக்கலை, கொஞ்சம் முடியும், என்னால் கொஞ்சம் பாட முடியும். அந்த பாட்டு கேட்டவுடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ இந்த பாட்டு லைவில் தான் எடுக்கிறோம், அந்த ஹம்மிங் இருக்குது அதில் வருது. நான் ஹம்மிங்கோட தான் என்ட்ரி வரும் அந்த பொண்ணோடது. அது வந்து எனக்கு ஸ்வரம் தான் சொல்லி கொடுத்தாங்க சுந்தரராஜன். நான் ஸ்வரம் கற்றுட்டேன். ஸ்வரம் பாடுறது ஈஸி, அது ஸ்வரம் பாடிட்டேன். அப்புறம் அவர் அங்கேருந்து டாக் பேக் ஆன் பண்ணி, என்ன நீ ஸ்வரம் பாடுற, அது ஹம்மிங்கா அகாரத்தில் பாடுன்னு சொன்னார். அவ்வளோதான், மாட்டிட்டேன், வரவே இல்லை.
எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. லைவ் வேறு, அண்ணா வேறு இடத்துக்கு ரெக்கார்டிங்கு போனோம், எனக்கு வரமாட்டேங்கிறது அது. அப்புறம் சொல்லி சரி நீ ட்ரை பண்ணி அது ஃபினிஷ் பண்ணிடுன்னு சொல்லிட்டார். ஏதோ பாடிட்டேன். அப்புறம் அவர் உள்ளே வந்து சொன்னார், நான் நினச்சேன் திட்டுவார், இன்றைக்கி திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், பாரு இதுக்கு தான் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி சாங்ஸுக்கு ப்ராக்டிஸ் தேவை. நீ வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டெல்லாம் இது ப்ராக்டிஸ் பண்ணு, அடுத்த நாள் வந்து நாளைக்கு காலையில் வந்து பாடு அப்படின்னு சொன்னார். பழச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் அதே தான் வேலை. நைட்டு சாப்பிடல, ஒன்றும் இல்லை, கதவை மூடிட்டு ரூமில் பாடி 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 அடுத்த நாள் வந்து பாடுறச்சே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்ன நேற்று அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ இன்றைக்கி ரொம்ப சுலபமாக இருந்ததுன்னு. அதுதான் ப்ராக்டிஸ். அதுதான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுட்டு அங்கே தான், அந்த ஸ்கூலில் தான். ஸோ நான் வந்து அவங்களுக்கு சத்தியமாக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எஸ்பி சைலஜா பேர் அப்படி ஒரு சிங்கர் அப்படின்னா இளையராஜா சார் மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ சார். நீங்கள் நல்லா இருக்கணும், மனப்பூர்வமாக வேண்டிக்கிற கடவுளே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட சேர்ந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயம். எஸ், நம்ம கண்டஸ்டன்ஸும் அதே மாதிரி நல்லா வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார். ஸோ எஸ்பிபி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே காரணமே வந்து பாலு சாரும் இளையராஜா சாரும் தான். அந்தளவு அவங்களோட மேலே இம்ப்ரெஸ் ஆகி, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்து, எனக்கு நார்த் இந்தியாவில் நான் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், ஹிந்தி பஞ்சாபி நல்லா தெரியும். ஐ குட் ஹவ் கோன் டு பாம்பே அண்ட் ட்ரைட் மை லைக் தேர். பட் சம்ஹவ் இவங்க மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. பிகாஸ் ஒரு இசையமைப்பாளர் அண்ட் பாடகர் வந்து இந்த சினிமா ப்ளேபேக் சிங்கிங், தட் இஸ் ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து ஒரு தனி கலை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே அந்த சினிமாவில் நீங்கள் கேட்டிருப்பீங்களே, அந்த ஹீரோ மெட்ராஸ்க்கு வருவாங்க, கையில் வந்து ஒரு பெட்டி எடுத்துகிட்டு, அந்த ஹார்மோனி பெட்டி எடுத்துக்கிட்டு, அந்த சினிமாவில் மியூசிக் டைரக்டர் சென்னைக்கு வருவாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் சம்வாட் சிமிலர் நான் வந்து ஒரு ஹார்மோனி பெட்டி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். என்கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்து, எனக்கு படிப்பு இருந்தது கூட. அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் அ குவாலிஃபைட் மேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஆமாம், சிஏ பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதில் தான் இருக்கணும்னு ஒரு பிரெய்னி சார் நீங்கள். கணக்கு தெரியும், கூட தெரியும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லைனில் வந்து தெர் இஸ் நோ ஹெல்ப். எனக்கு வந்து இந்த ஊரில் யாருமே தெரியாது. நான் வந்து டோட்டலி பிராண்ட் நியூ, அதாவது கம்ப்ளீட், எனக்கு சென்னை கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சென்னைக்கு வந்தேன். தமிழ் பழக்கமும் கிடையாது, இங்கே யாரும் கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் நான் வந்து இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்போது வந்தபோது நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து, இப்போ பொதுவாக வந்து இந்த ரெக்கார்டிங் மியூசிக் வந்து சினிமாவுக்கு இசையமைப்பது என்பது ஒரு ஹையஸ்ட் லெவல். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும்ல. இப்போ உதாரணமாக பக்தி பாடல்கள், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரேடியோ, டிவி, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, அப்புறம் டிவி சீரியல், இப்படி பலது. எனக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கும் அந்த பல ஸ்டேஜஸ் நான் நிறைய செஞ்சேன். பக்தி பாடல்கள், ரேடியோ, டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் 100, 500 எக்கச்சக்கம் அந்த காலத்தில் வந்தப்போ. அப்புறம் டாக்குமெண்ட்ரிக்கு மியூசிக் பண்ணுறது, அப்புறம் வந்து டிவி சீரியல் பண்ணுறது. இப்படி எனக்கு படிப்படியாக எனக்கு சான்ஸ் கிடச்சி. எனக்கு ஃபைனலி சினிமா வந்து எனக்கு தெலுங்கில் தான் வாய்ப்பு கிடச்சிது. நான் தமிழ்காரனாக இருந்தால் கூட எனக்கு தெலுங்கில் வாய்ப்பு கிடச்சிது ஒரு 22 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த முதல் படத்துக்கே வந்து எனக்கு கிடச்சபோது ஆட்டோமேட்டிக்கலி ஸோ த்ரில்டு. இது எப்படி, ஸோ நான் வந்து எனக்கு பாலு சார் தான் ரொம்ப ஃபேவரட் சிங்கர். ஸோ ஐ வாண்டட் மை ஃபர்ஸ்ட் சாங் டு பி சங் பை ஹிம். பிகாஸ் ஸோ அவர்கிட்ட போய் நான் வந்து, பட் ஹி வாஸ், எனக்கு வந்து அதாவது என்னென்னா, இவ்வளோ பெரிய சிங்கர், அப்போ ஜெயண்ட் ஆல்ரெடி. ஆனால் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இது மாதிரி. சி த கிரேட்னஸ் ஆஃப் அவருடைய கிரேட்னஸ் என்னென்னா, எல்லார்ட்டையுமே அவர் வந்து ஒரே மாதிரி பழகுவார். இப்போ நான் ஒரு புது ஆள் வந்து இது மாதிரி, சார் நான் வந்து இசையமைக்க போகிறேன், நீங்கள் தான் பாட போகிறீங்க சொன்னோடனே அது வந்து அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அப்புறம் வந்து அவர் வந்து, ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போது வர அதாவது இப்போ லேட்டர் ஸ்டேஜில் வர மியூசிக் டைரக்டர்லாம் அந்த பழைய ஆட்களை பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம வி கேன் யூனோ டூ த ஜாப். ஸோ அதே மாதிரி நான் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய நான் வந்து ஆல்ரெடி ஸ்டடி பண்ணி வச்சுருந்தேன், எப்படி வந்து ஒரு சிங்கருக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து முதல்ல வந்து சிங்கருக்கு வந்து அவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் லிரிக் எழுதணும்,
அது மாதிரி அவர் எழுதிக்கணும், அப்புறம் நாங்கள் பாட்டு டியூன் பாடி காமிக்கணும், இல்லை வாட்சி காமிக்கணும் சொல்லலாம். வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து அவர் சொல்லும்போது நம்மளை வந்து முதல் தடவை சேர்க்குதான் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன பேசினார். பரவாயில்ல, கவலைப்படாமல் சொல்லு. அப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா அவருடைய ஒரு மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங் த சாங். ஒரு முக்கியமாக இப்போ எனக்கு தெரியுது, அதாவது ஒரு லைட் மியூசிக் ப்ரொஃபஷ்னல் சிங்கருடைய பிக்கஸ்ட்டு ஒரு குவாலிட்டி என்னென்னா, ஒரு கம்போசர்லேருந்து பாட்டை கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிற ஒரு டெக்னிக் இருக்குது, அதுதான் பெரிய ஒரு விஷயம். அதை கற்றுக்கிட்டு தன்னுடைய குரலை நல்லா பாடணும், அதுதான் ஒரு பெரிய டெக்னிக். ஸோ அவர் வந்து முதல்ல அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டரில் ஒரு புக்கு, ஒரு டைரி மாதிரி இருக்கும். அதில் மேலே வந்து எல்லாம், அதாவது ஃபிலிம் பேர் என்ன, ப்ரொடக்ஷன், விச் கம்பெனி, யார் மியூசிக் டைரக்டர், யார் ரெக்கார்டிங் இன்ஜினியர், யார் என்ன டேட்டு, எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அதுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பார். ஸோ ஹில் ஃபில் அப் ஆல் தோஸ் திங்ஸ். அப்புறம் வந்து ஃபுல்லாக பாட்டை ஒரு எழுதிப்பார். ஸோ அது வந்து அது எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ரொம்ப அழகாக எழுதிப்பார். ஸோ நான் வந்து அப்புறம் பாடி காமிப்பேன், அவருக்கு பாடி காமிச்சேன். ஸோ எல்லாமே ரொம்ப அந்த முதல் நாள்லேருந்தே அவருக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியமாக இருந்தது. முதல்ல நாங்கள் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா. இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்தே ஒருத்தரை வந்து நான் முதலே சொன்னேன், நான் வந்து அவரை ஒரு கச்சேரி பார்க்க போகும்போது தள்ளி இருந்தோம், ரசித்தோம். இன்றைக்கி அவருக்கே பாட்டு சொல்லிக் கொடுக்குறோங்கிறபோது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்லேருந்து அவர் எனக்கு பழக்கம் அப்படி ஆச்சு. அப்புறம் படிப்படியாக அவர் முதல் பாட்டு அந்த சொகசு சூடத்தரமான ஒரு தெலுங்கு பிக்சரில். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய பாப்புலர் ஆச்சு ஆந்திர பிரதேஷில். எனக்கு தொடர்ந்து ஒரு 16-17 பிக்சர் நான் வந்து தெலுங்குலே பண்ணேன். தட் வாஸ் சூப்பர் ஹிட். எனக்கு எல்லா படமும் இப்போ ஹிட் ஆகிட்டே இருந்தது தெலுங்கில். டாக்கிங் அபவுட் 93-96 வரையும். அப்புறம் எனக்கு வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு காதல் மன்னன்கிற ஃபர்ஸ்ட் பிக்சர் அகெயின் அவர் தான் பாடணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அது முதல் படத்துலேருந்து அவர் எனக்கு அந்த உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லைன்னு ஒரு பாட்டு, ஸோ அந்த பாட்டு ஒரு பாடினார். இப்படி என்னுடைய கெரியரில் வந்து அடுத்தது வந்து ஒரு சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு, அதுவும் அவர் தான் பாடினார். அப்புறம் ஜெமினி பிக்சரில் ஓ போடுங்கிற பாட்டு வந்து அவரும் பாடினார். இப்படி நிறைய இப்போ ஸ்டேஜஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் என்னுடைய கெரியரில் வந்து ஹி ஹஸ் பீன் அ வெரி சப்போர்ட்டிவ் மேன். அவர் வந்து என்றைக்குமே வந்து அவர் என்ன சொல்வார், அஃப்கோர்ஸ் நான் வந்து தற்பெருமை சொல்லக்கூடாது. he will always say that there are few music directors வந்து நாங்கள் சந்தோஷமாக போவோம், இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்ட்டு. அதில் நீ ஒத்தனை மியூசிக்கு. whenever I get the call from you, I'm very happy. எனக்கு ஐ நோ தட் நீ இதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பேன். அதாவது ஒரு சிங்கர் வந்து அதாவது ஒரு பேசிக் விஷயம் என்னென்னா, எல்லா படமும் எல்லா பாட்டும் எல்லாமே அதே ஒரு ஹார்மோனியம் தான், அதே ரிலீஸ் ரைட்டர் தான், அதே சிச்சுவேஷன் தான், அதே விஷயந்தான். இஃப் யூ லுக் அட் தி பேசிக்ஸ். ஆனால் அது வந்து அவங்க வந்து ஒருத்தரோட கம்ஃபர்ட் லெவல் இருக்குல்ல. இப்போ இந்த ரெக்கார்டிங் போனால் இவர் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக சொல்லிக் கொடுப்பார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க வரான்னா எங்களுக்கு சந்தோஷம், இன்றைக்கி பாலு சார் வராரு, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹி ஹஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இன்றைக்கி ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டெடிகேட் பண்ணுறோம் இந்த ரவுண்டை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இது நான் சொல்ல முடிஞ்சது என்னால் இப்போதுனால. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஆட்டோகிராஃப் பின்னாடி வந்து நிறையா ஞாபகம் வருது, பேக்ரவுண்ட்லாம் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். பினி மேம், நீங்கள் சொல்லுங்கள், ராஜா சாரோட உங்களுடைய ரெக்கார்டிங் எப்படி இருந்தது? ராஜா சாருக்கு நான் வந்து நிறைய எல்லாம் பாடலை, ஒரு 3 பாட்டு தான் பாடியிருக்கு. ஒரு மலையாளம், ஒரு தமிழ், ஒரு கன்னடா, அந்த மாதிரி தான் பாடியிருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோ நிறைய பாடுறதுக்குள்ள பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைக்கல. அதுவும் வந்து நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாடின போது வந்து கிளாசிக்கல் பாடினதுனால நான் நினச்சேன் செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி ஏதாவது பாட கூப்பிடும் தான். ஆனால் நான் மலையாளம் பாடினதுமாகட்டும் தமிழ் பாடின எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோக் டைப்பு, அப்புறம் ஒரு காலேஜ் சாங், அதெல்லாம் வந்து என்னோட ஒரு ஜானரில் உள்ள பாட்டே கிடையாது. பட் அந்த மாதிரி அவருக்கு தான் நான் அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணது. பாடின்னு இருக்கிறச்சே கண்டிப்பாக சார் வந்து எல்லாரையும் திட்டும். நான் போனப்போ இருந்தது. பட் என்னமோ தெரியல, நான் தவிச்சேன், திட்டலை. அது வந்து 3 வாட்டி போனப்போது ഒന്നും ഇത് சொல்லலை, திட்டമൊന്നുമില്ല. பாடினது ஆல்மோஸ்ட் பாடினது ஸ்ருதியெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருந்தது, அதனாலேயோ என்னன்னு தெரியல, ஏதோ திட்டலை அவ்வளோ. ஸோ எனக்கு என்னென்னா, நான் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் போகட்டும். நான் முன்னே சொன்ன மாதிரி ராஜா சாரோட கம்போசிஷன்ஸில் ராஜா சாரோட மிகப்பெரிய ரசிகை நான். ஸோ ஏன்னா அவர் வந்து அவரோட கம்போசிஷனில் நிறைய
சங்கதிகளும் அந்த நோட்ஸோட அந்த காம்பினேஷன்ஸும் மட்டுமே எடுத்து இனியுள்ள ஜென்ரேஷனெல்லாம் ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல ஈஸியான ஒரு ஃப்ளோ த்ரோட்டுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய அந்த கமகாஸ் பிரிகாஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸ்பெஷலாக வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கண்ட தேவையில்லை. அந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ராஜா சார். எத்தனை வெரைட்டி, எத்தனை சொரா காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ராஜா சாரோட காம்போசிஷன்ஸ்லேருந்து தான் கொஞ்சம் முன்னே தானே சொல்லியிருக்கு, கொஞ்சம் ரயர் ராகாஸ் தெரிஞ்சது எனக்கு. அதில் வந்து நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஸ்ரோதஸ்வனியில் உள்ள ஓ வசந்தராஜா சொல்லி, அது மட்டும் இல்லை ஸ்ரோதஸ்வனி ராகம் பேஸாக பண்ணது அது மட்டும் இல்லை, சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா, அதெல்லாம் ஸ்ரோதஸ்வனி பேஸ் தான். அது இன்னொன்று இருக்கு, பொன்வானம் பன்னி தோவத இந்நேரம், அந்த அதோட எல்லாம் சரணத்தில் ஒன்று ரெண்டு வரி மேபி கொஞ்சம் ஒரு மாறி இருக்குது. மீதி எல்லாமே பொன்மானம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்ரோதஸ்வனி தான். அதே மாதிரி பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது இல்லையா, பூத்தது லாலர பார்த்தது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ரயர் ராகா தான். ஸோ அது வந்து அவர் முகேன தான் தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கிளாசிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்தா முத்துசுவாமி தீட்சிதரோட ஒரு ஸ்ரீ குரு குஹமூர்த்திம், அது பாடுற ரீதி வேற. அந்த ஸ்டைல் ஆஃப் நம்மளோட ரெண்டரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. அப்படி அந்த மாதிரி உள்ள ஒரு ராகத்தை இவர் வந்து ஐயோ எவ்வளோ அழகாக அந்த பக்கம் கொடுத்துருக்கு. ரெண்டு ரீதி. ஸோ நமக்கு புரிய முடிஞ்சது இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இந்த மாதிரி இது. ஸோ அது வந்து இவரோட காம்போசிஷனில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கிளாசிக்கல் பேஸ்டு அது நமக்கு புரியும். அதே மாதிரி சிந்து பைரவி ஃபிலிம் நான் வந்து ஜாஸ்தி பார்த்த 3 ஃபிலிம்ங்கிறது வந்து செலங்கி ஒலி ஒன்று. சின்ன வயசுலேயே above 50 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் பார்த்த சிந்து பைரவி, அதில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடுறேன் இல்லாட்டி பூமாலேவா இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்கிட்ட கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னா, ஆனந்த நடனமாடினார் தீம் தீம் தகிட தனன தஜம் தஜம் என சக்தி, ஆனந்த நடனமாடினார் ஆனந்த நடனமாடினார்னு ஒரு பாட்டு இருக்கு. அவ்வளோதான் அந்த பாட்டு அந்த ஃபிலிமில் இருக்கும். அவங்க ஒய்ஃபு கிணத்துக்குள்ளே வீழ்ச்சி மேடையிலிருந்து சிவகுமார் சார் பாடினா அந்த பாட்டு, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ராகம் வந்து ரேத்திபதி பிரியா. ஃபஸ்ட் டைம் அந்த ராகம் தெரிஞ்சது இவர் மூலியமாக தான். ஸோ நம்ம வந்து அப்போ எவ்வளோ நம்ம சொன்னாலும் சரி கபனி சா சானி பகாரி சா, அதுதான் ஆரோகணம் ரேத்திபதி பிரியா. நிறைய காம்போசிஷன்ஸ் அதிலும் கிடையாது. அவரோட குரு டிவிஜி சார் அவர் தின்னான அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு அந்த கிளாசிக்கல் மியூசிக்கிലുള്ള அந்த அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஞானத்தை நம்ம வந்து அது மூலியமாக எத்தனையோ ஒரு இன்ஃபர்மேஷன், எத்தனையோ ஒரு இது நமக்கு அது புரிய முடிஞ்சது இல்லையா. ஸோ அதனாலே ரொம்ப திருப்பியும் அவருக்கு என்னோட ஒரு 1000 கோடி நமஸ்காரங்கள். எத்தனை லாங் ட்ரைவ் வேணாலும் ராஜா சாரோட பாட்டுகள் இப்படி கேட்டுட்டே நமக்கு போகலாம். ஒரு பெரிய ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட சாங்ஸு. இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி கேட்டால் நிறைய இருக்குது. இப்போ ஞாபகம் வந்ததெல்லாம் நான் சொல்லியாச்சு, அதுதான். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ் அ லாட் ஜட்ஜஸ். ரொம்ப சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் நம்ம ஜட்ஜஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. பேசியிருந்ததில்ல டைம் போனதே தெரியல. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு குட்டி பிரேக் போகிறோம். நீங்களும் ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ்.
ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் ஸ்ரீநிதி ஃப்ரம் ஹைதராபாத். ஹலோ ஸ்ரீநிதி. ஹாய் வைஷாலி. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் உதயம் 2006 படத்தில் என் நெஞ்சின் ராகம். ஓகே, நல்லா பாடுங்க ஸ்ரீநிதி. தேங்க்யூ. ஏன் இவ்வளோ அமைதியாக பேசுகிறீங்க? நல்லா பாடுங்க, சூப்பராக பாடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுமக்கும் கிங்கிணி கொலுசு மணி சத்தம் மந்திரமே
அதை காணாமலே மேகமே நில்லாமல் போ தூங்காமல் நான் தூங்க என் நெஞ்சில் ராகம் எங்கே எங்கே நான் போக வேண்டும் அங்கே அங்கே. ஸ்ரீநிதி, எப்போவுமே ஒரு டஃப்பான சாங் தான் எடுத்து பாடுவீங்க. அந்த வகையில் இந்த ரவுண்ட்லேயும் வந்து நீங்கள் ஒரு டஃப்பான சாங் தான் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஒரு பெரிய மழை, சங்கீத மழை அப்படி பெஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். எஸ்பெஷலி த சிங்கிங் த சாங், குட் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அநாயசம். அவங்களோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்டே இந்த மாதிரி கிளாசிக்கல் சாங்ஸ் தான். வி பீன் சீயிங் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் கண்டென்டட் ஃபார் கிளாசிக்கல் சாங்ஸ். நல்லா இருந்தது. அண்டு ரொம்ப அநாயசமாக பாடினீங்க. எல்லா நோட்ஸும் எல்லாம் பக்காவாக போச்சு, எல்லாம் ஓகே. ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, உங்களுடைய வாய்ஸ் வந்து இட்ஸ் பிட் நேசல். ஷுட் கட் தட் நேசல் டோன். ஸோ அது கட் பண்ணிங்கன்னா இன்னும் இட் வில் பி பெட்டர். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். மற்றபடி குறை ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வண்டர்ஃபுல். வெரி குட் ரெண்டிஷன். ஆல் த பெஸ்ட். ஸ்ரீநிதி, வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ரீநிதி. எனக்கு ஒரு சைடு இந்த பக்கம் ஆர்கெஸ்ட்ரா, உங்கள் வாய்ஸ், அந்த பாட்டு, அந்த கம்போசிஷன் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் பேக் உமாரமணன் மேடம் பாடினாங்க அந்த பாட்டு. அந்த பாட்டு முதல் தடவை நான் கேட்குறச்சு எனக்கு அப்பா என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு பாட்டு இது. இந்த பாட்டு பாடினா போதும், நம்மளுக்கு வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் நல்லா வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். பியூட்டிஃபுல் சாங். அப்போ வந்து ஒரு பிரமிச்சிட்டோம் நாங்கள் அந்த பாட்டு கேட்டு. அதே வெர்ஷன் இப்போ வந்து ஸ்ரேயா அண்ட் விஜய் பிரகாஷ் பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இது ஒரு கிளாசிக்கல் சிமேந்திர மத்தியம் பாட்டு எடுத்துகிட்டு நடுத்தில் ஒரு சிம்ஃபனி, எல்லாமே இருக்குது இந்த பாட்டில். என்ன ஒரு பிரமதான். அப்படியே எல்லோரும் இந்த பாட்டு கேட்டுருந்தேன். அந்த மாதிரி இப்போ கூட அதே அப்படியே இருக்குது. நீங்கள் பாடினச்சே ரொம்ப நல்லா இருந்தது. பட் சார் சொன்ன அந்த டிப் மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தான் ஆகணும் ஸ்ரீநிதி. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுறது, இந்த பாட்டு பாடுறது வந்து சுலபமான விஷயம் கிடையவே கிடையாது. அதுவும் அட் அ ஸ்டேஜில் பாடுறது இன்னும் கஷ்டம். உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். ఆల్ ది బెస్ట్. శ్రీనిధి చాలా చాలా బాగా ఉంది. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நான் இவ்வளோ கஷ்டமான சாங் எப்படி ஈஸியாக பாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிஜமாகவே நான் வந்து நிஜமாகவே பிரமிச்சு போச்சு. ஏன் தெரியுமா, அந்த இவ்வளோ கஷ்டமான ஒரு பிஜிஎம்மில் இந்த பாட்டு பாடுறது வந்து கரெக்டான தாளம் வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம். தாளத்திലേക്ക് போய் அது பாடினது வந்து அவ்வளோ ஒரு தாளஞானம் மனசில் இருந்தால் மட்டும்தான் பாட முடியும். ஸோ ஸ்ரீநிதிக்கு அது நிறைய இருக்குது. ஸ்ருதியும் இருக்குது, தாளவும் இருக்குது ஸ்ரீநிதிக்கு. ஏன்னா அவ்வளோ இருந்தாலும் வந்து அது ஸ்டேஜில் வந்து பாடுறது வந்து, இந்த பாட்டு பாடுறது வந்து கஷ்டம். அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். பட் ஸ்ரீநிதி அது மேனேஜ் பண்ணியது மட்டும் இல்லை, நீங்கள் அனாயாசேன பாடியாச்சு. அதுதான் ஒரு ரொம்ப ஃபேஷியல் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே கூலாக நின்று உங்களுக்கு நல்ல வாய்ஸ் கல்ச்சர் தெரிஞ்சிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஃபீமேலுக்கு வந்து கஷ்டம்தான் இது ரெண்டுமே பாடுறது வந்து. அதுவும் தெரிஞ்சிருக்கு, இதுவும் தெரிஞ்சிருக்கு. அது நீங்கள் செஞ்ச ஒரு புண்ணியம். ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ரீநிதி. எல்லாரும் இங்கே இருக்கணும், எல்லாருமே பெரிய நல்ல பேரோடு வரணும் அப்படின்னு தான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஸ்ரீநிதி ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers.
பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. ஹலோ அஜய் கிருஷ்ணா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போவுமே எல்லா ரவுண்ட்லையுமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சாங் பாடுவீங்க இல்லையா நீங்கள்? ஸோ இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஒருவர் வாழும் ஆலயம் ஃபிலிமில் இருந்து உயிரே உயிரே உருகாது என்ற சாங் பாடுறேன். ஓகே, சூப்பரான ஒரு சாங். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உயிரே உயிரே உருகாதே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கனவே மலரே கருகாதே, கோவில் தீபம் நீதானே, யாவும் வாழ்வில் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கோவில் தீபம் நீதானே, யாவும் வாழ்வில் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே. நான் கொண்ட சொந்தங்கள் சூழ்ந்துள்ள பந்தங்கள் சேரும் நேரமே, வானும் மண்ணும் எந்தன் வாடும் நெஞ்சில் வந்து ஊஞ்சலாடுதே. நான் கொண்ட சொந்தங்கள் சூழ்ந்துள்ள பந்தங்கள் சேரும் நேரமே, வானும் மண்ணும் எந்தன் வாடும் நெஞ்சில் வந்து ஊஞ்சலாடுதே. காலம் போட்ட காதல் கோலம் காணலாகி போனதே, நிலவே உனை நான் தொடுவேனே, நிலவே உனை நான் தொடுவேனே, நினைவே உனை நான் தொடர்வேனே, தொடர்வேனே தொடர்வேனே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கோவில் தீபம் நீதானே, யாவும் வாழ்வில் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே. நீ எந்தன் தாயாக நான் உந்தன் சேயாக மாறும் நேரமே, பாசம் உன் கண்ணுக்குள் ஏங்கும் உன் நெஞ்சுக்குள் நாளும் வாழுவே. நீ எந்தன் தாயாக நான் உந்தன் சேயாக மாறும் நேரமே, பாசம் உன் கண்ணுக்குள் ஏங்கும் உன் நெஞ்சுக்குள் நாளும் வாழுவே. பாலம் போட்ட பாசகீதம் பாதி கீதமானதே, பாலம் போட்ட பாசகீதம்
அதிகீதமானதே சிறகை விரிப்பேன் இனி நானே உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருகாதே கோவில் தீபம் நீதானே யாவும் வாழ்வில் நீதானே உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருகாதே கனவே மலரே கருகாதே கனவே மலரே கருகாதே. அஜய் கிருஷ்ணா, எஸ் உருகி உருகி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அஜய், ஹலோ மேம். பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த பாட்டுகள், இந்த மாதிரி பாட்டு வந்து தத்துவம் ப்ளஸ் சரணாகதி பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இப்போது ஒரு முத்துசுவாமி தீட்சிதர் அப்படியே எல்லாரும் எடுத்தாலும் ஒவ்வொரு தத்துவம் இல்லை ஒரு சரணாகதி பாட்டு இருக்கும். ஏ தீருகனு தயஜூச்செதவோ இனவம்சோத்தம ராமா, அந்த மாதிரி தாசனா மாடிக்கோ என்ன ஹே சாசுரா நாமத வெங்கடாரமணா, இந்த மாதிரி புரந்தர்தாஸ் ஒவ்வொருக்கும் அந்த ஒரு என்னென்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உருகி நீயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கீர்த்தனை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. ஆக்சுவலாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். தோ சுச்சுவேஷனுக்கு வேறு இருக்கலாம், ஆனால் அந்த ஃப்ளேவர் அதுதான் இருக்குது. அநேகமாக இது எல்லாமே மாயா மாளவா அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அது ஒரிஜினலாக அந்த தாசனா பாடிருக்காரு இல்லை, எஸ் தாசனா பாடிருக்காரு. அந்த எஃபெக்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இரும்பல் எல்லாமே இன்பிட்வீன் ஒரு சோக்கிங் பாடுறச்சே அந்த பக்தியும் இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஒரு சோக்கிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அஜய் கிருஷ்ணா, ஹாய் மேம். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா பாடினாள் நீங்கள். தேங்க்யூ மேம். அதாவது ராஜா சாரோட பாட்டுகளில் பல பாட்டுகளிலும் இந்த ஸ்டார்டிங் லைன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே ஒரு 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும் போல் இருக்குது இல்லையா? அது வந்து கரெக்டாக கமபா தனிசா உயிரே உயிரே அது மட்டும் பாடிண்டே இருந்தால் போதும். அது மட்டும் ஒரு 100 வாட்டி உயிரே உயிரே பாடிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள் சும்மா ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா என்னன்னு புரிஞ்சுதா? இருமல். தேங்க்யூ மேம். ஸோ அது நல்லா இருந்தது. அப்போ அந்த இருமிட்டு திருப்பி பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிடும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் திருப்பி இருமின உடனே ரொம்ப பயமாக போச்சு. ஆனால் க்ளீனாக பாடி வச்சதுக்கப்புறம் தேங்க்யூ மேம். அங்கெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்ப்ரெஷன். தாசாரும் ஜானகி அம்மாவும் அந்த லாஸ்ட் போர்ஷன்லாம் ரொம்ப அழுதுண்டு பாடியிருக்காங்க. அதில் நீங்களும் அதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன், அதுக்கு கிட்டே வந்தது. அண்ட் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அந்த கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதில் இருந்தது உங்களோட. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். அஜய் கிருஷ்ணா, நீங்கள் பாடின எஃபெக்ட் பார்த்தீங்களா? இது ஜெயா சூப்பர் ஜட்ஜஸ் சவுத் இந்தியா. தெலுங்குல, தமிழில், மலையாளத்தில் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிட்ருக்கு. அதுதான் அவங்க பெரிய ஒரு விஷயம். ஹிந்தியில் கூட சார். ஆமாம் ஹிந்தியில் बहुत अच्छा गाया आपने. ஹிந்திலையும் பேசியாச்சு. வெரி நைஸ். அண்ட் அதாவது உங்களுடைய இந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து இவ்வளவு பெரிய குரலாங்கிற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது. இவரோட ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ், ரொம்ப நல்ல குரல் உங்களுடைய. அதை எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன். தேங்க்யூ. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபேபுலஸ். கரெக்டாக இந்த பாடலுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன் வேணுமோ, எனக்கு அந்த பாட்டுடைய அர்த்தமே அதுதான். அதை ஒழுங்காக பாடினா தான் புரியும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பிரஷன் வாஸ் நைஸ். ஆன் தி ஹோல் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். அஜய் கிருஷ்ணா, ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க.
இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தருணங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC Jewelers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் பிரதீபா. ஹலோ பிரதீபா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நண்டு ஃபிலிம்லேருந்து மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவை. சூப்பரான ஒரு சாங், திருமதி உமாரமணன் அவர்கள் பாடின ஒரு சாங் இல்லையா? நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
பிரதீபா ரொம்ப அழகான ஒரு சாங். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ பிரதிபா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். உங்களுக்கு பெரிய ஒரு அசெட் வந்து உங்களுடைய குரல், ரொம்ப இனிமையான குரல். அதுவும் இந்த பாட்டு வந்து நீங்கள் பாடும்போது அப்படியே இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஐ ஃபீல் தட் தி ஃபர்ஸ்ட் சரணம்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேபி இட் வாஸ் நாட் 100% ஒரு கொஞ்சம் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் இட் வாஸ் ஓவரால் குட் பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்தது. இந்த பாட்டை வந்து அதுக்கு என்ன எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல்டில் பாட்டிங்க. தேங்க்யூ சார். அகெயின் யுவர் வாய்ஸ் இஸ் அ கிரேட் திங். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ குட் ப்ராஸ்பெக்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பிரதிபா மேடம், சார் சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். உங்களோட பாட்டு, உங்களோட ஒரு லாளித்தியமான ஒரு அந்த ஒரு கொஞ்சம் ஈஸியாக தான் அப்ரோச் பண்ணுறது பாட்டை வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு லலித சங்கீதம். அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சாதாரண ஒரு சாரோட ஒரு டிஃப்ரெண்ட் சாங் இது வந்து எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. சங்கதிஸ் எல்லாம் கொஞ்சம் கிட்ட தான் வந்தது. ஹை போர்ஷன் பாடுறச்சே வந்து கொஞ்சம் ஒரு வேர்ட்ஸும் அவ்வளோ கொஞ்சம் தெரியல. மேபி அது ஹைலி இருந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்படி ஃபீல் பண்ணியாச்சா? கஷ்டம் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. ஓகே, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாடினது. இது மட்டும் கொஞ்சம் எங்கேயோ ஒரு பொடிக்கு ஒரு கம்மி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹாய் பிரதிபா. ஹலோ மேடம். உமாரமணன் மேடம் பாடின எல்லா சாங்ஸுமே ஹிட் சாங்ஸ் தான். எல்லா மெலோடியஸ் சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். எனக்கு பிடிச்ச அவங்க சாங்ஸில் இது ஒன்று. நல்லா பாடிருக்கீங்க. பயந்தான் தெரியுது, பயந்தா வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ருதி கூட உங்களுக்கு எட்டும். ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு ரெண்டாவது கமக்கந்தா மஞ்சள் வேய மாலையிட்ட போ, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லை? அது கொண்டு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே. பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ மேடம். எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? ஏன் பயப்படுறீங்க? இனிமேல் பயம் தேவையில்லை பிரதிபா. ஓகே சார், அஃப்கோர்ஸ் அது புதிய சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே வரைச்சி நல்லா பாடுங்க. வாய்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதை வச்சுட்டு நீங்கள் ஜமாயிச்சிடலாம். நல்லா இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். பிரதீபா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, இதே சந்தோஷத்தோடயே இருங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுங்க. ஓகே. ஓகே, நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இந்த எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. பட் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். until then it's me வைஷாலி signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். டாடா, பாய்.